குட் டே டு ஆல். வெல்கம் டு யூரோப் சேனல். இன்றைக்கி ட்ராவலில் செகண்ட் டே. இன்றைக்கி கொலோசியம் போகிறதுக்கு தான் ரெடி ஆயாச்சு. இட்ஸ் அரவுண்ட் 7 o'clock. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயாச்சு. இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்த்தா சிட்டிக்கு அவுட்ஸ்கர்ட்டில் இருக்குது. வை பிகாஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் என்விரான்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்டே இங்கே கொடுத்துருந்தாங்க. இந்த பிளேஸ் ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸாக இருந்துச்சு. கார் பார்க்கிங்கோட ப்ளஸ் ஓப்பன் டைனிங் அண்ட் க்ளோஸ்டு டைனிங் ரெண்டுமே இருந்துச்சு. நேச்சுரல் ஒரு வியூவாக இருந்துச்சு. பார்க்குறக்கே ஒரு மார்னிங் நல்ல வைபாக இருந்துச்சு. எல்லாருமே ரெடி ஆகிட்ருக்காங்க. எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதை முடிச்சுட்டு பஸ் வந்தாச்சு. நல்ல மழை. எல்லாருமே நல்லா பேக் பண்ணிவிட்டு அம்ப்ரெல்லா, ரெயின் கோட் அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டியிலேருந்து சிட்டிக்கு போகிறக்கு 1 hour ட்ராவல் டைம் எடுத்துச்சு. ஏன்னா நாங்கள் சிட்டிக்கு அவுட்ஸ்கர்ட்லேருந்து சிட்டிக்கு போகிறக்கு 1 hour ட்ராவல் வித் இந்த மாதிரி டனலுக்குள்ளே போய் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த என்டையர் ட்ராவல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. சிட்டிக்கு ரீச் ஆயாச்சு. இட்டாலி சிட்டிக்கு ரீச் ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி அப்படியே பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்க முடிஞ்சிச்சு. பஸ் உள்ளே இருந்து ஒரு வியூ தான் இது. இது ஒரு அஃபிஷியல் பில்டிங். உள்ளே இட்டாலியன் ஃப்ளாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா ஒயிட் மார்பிள்ஸ், ஒயிட் டைல்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இட்டாலி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக ஒரு வைப்ரண்ட் லுக்காக இருந்துச்சு. எங்கள் கூட வந்த கைடு சொன்னாங்க, ஒரு இடத்துல ட்ராப் கொடுத்துருவோம், அந்த இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு கைடு ஒருத்தர் கூட வருவாங்க அப்படின்னாங்க. கைடு வந்தாச்சு. கொலோசியம் ரீச் ஆயாச்சு. இது உலக அதிசயத்தில் ஒன்றா இருந்தது. கொலோசியம் ஜீன்ஸ் படத்தில் வந்தது. ரோமோட ஒரு ஐகானிக் லேண்ட்மார்க் தான் இது. இது ஒரு தியேட்டர், ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புல் ஃபைட் அந்த மாதிரியெல்லாம் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. 18th centuryலேயே இது கட்டியிருக்காங்க. இதில் 4 ரோஸ் இருக்குது. ஃபஸ்ட் இது ரவுண்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாளடைவில் மற்ற கண்ட்ரி நிறையா வேர்ல்டு வார் அந்த மாதிரியெல்லாம் நடந்து எர்த்குவேக், ஃபயர்ஸ், நெருப்பு நிறையா பட்டு இந்த மாதிரியெல்லாம் இது ஒரு மாதிரி பிரேக் ஆயிடுச்சு பில்டிங். கிட்டத்தட்ட 1,00,000 டன் இரும்பு யூஸ் பண்ணி தான் இந்த கட்டியிருக்காங்க. இதோட ரெசிடியூஸ் எல்லாம் நிறையா நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்க நாகரிகம் எந்த மாதிரி அதெல்லாமே காட்டியிருந்தாங்க. ஓப்பனிங் டைம் பார்த்தா 8:30 to 7:30. சம்மரில், வின்டரில் ஈவினிங் 5 மணிக்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு கைடு டூரிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரு சிலைகள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தா ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்பானிஷ் ஸ்டெப் ஒரு வைப்ரண்ட் அட்மாஸ்பியராக இருந்துச்சு. 18th centuryலேயே இது கட்டியிருக்காங்க. கர்வ்டு டிசைனாக ஒயிட் மார்பிள்ஸில். உள்ளே பார்த்தா ஒரு மியூசியம் இருந்துச்சு. லெஸ் டைம்னால் உள்ளே போக முடியல. நாங்கள் ஒரு அமேசிங் வைப்ரண்ட் ஃபீல் இருந்துச்சு. ரோட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது அங்கே ரோமன் கண்ட்ரீஸில். அடுத்தது ட்ரிவி ஃபவுண்டைன். இதுதான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதுவுமே 18th centuryயில் கட்டியிருக்காங்க. இதோட வாட்டர் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது தானாக உருவாகிற தண்ணி ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு இங்கே விட்டு அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 24/7 ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான். இங்கே உள்ளே நிறையா காயின்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. மக்கள் எதுக்காகனா ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம். இது நைட் டைமில் பார்த்தா இன்னும் வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருந்துச்சு. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட். உள்ளே வந்தோம். பீட்சா அண்ட் ஸ்பெகட்டி, வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அப்படியே ஹாட்டானா ரொம்ப சூடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்பெகட்டி ட்ரை பண்ணியிருந்தோம். இட்டாலியன் ஸ்பெகட்டி எம்மி டேஸ்ட். இது ஒரு மியூசியம், அஃபிஷியல் பில்டிங். நிறைய மியூசியம் இருந்துச்சு. இதுவும் ஒரு மியூசியம் தான். உள்ளே போய் பார்க்க முடியல பிகாஸ் ஆஃப் லெஸ் டைம். ரோட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. க்ளீனாக
நல்லா வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு நதி ஒன்று போச்சு. இங்கேருந்து பார்த்தா வேட்டிக்கன் சிட்டி வந்து நல்லா வியூவாக தெரிஞ்சிச்சு. அடுத்தது வேட்டிக்கன் சிட்டி வந்தாச்சு. வேட்டிக்கன் சிட்டி பார்த்தா ஒரு இண்டிபெண்டன்ட் சிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். பாப்புலேஷனுமே வந்து இங்கே வந்து கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்குது. வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கரன்சி யூரோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. வேட்டிக்கன் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தா லைப்ரரிஸ் இருக்குது. ரேர் புக்கெல்லாம் இங்கே தான் கிடைக்குது. இதோட ஓப்பனிங் டைம் வந்து 9 to 6. இதுக்கு ட்ரெஸ் கோடு வந்து ப்ராப்பராக கவர் பண்ணிட்டு போகணும். ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாது. ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இல்லை, கம்ப்ளீட் கவரபுளாக தான் போகணும். இங்கே வந்து போப்பாண்டவர் இங்கே தான் வந்து பதவியேற்பு இங்கே விழாலாம் நடக்கும். கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சண்டே வந்தால் போப்பாண்டவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிக்கெட்டெல்லாம் எடுக்கணும் உள்ளே போகிறக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏடிஎம்ஸ் எல்லாம் இருந்துச்சு பக்கத்தில். எல்லா மணியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து வேட்டிக்கன் சிட்டி தனி மாநிலமாக இருக்கிறதுனால இது வந்து அந்த போலீஸ் தான் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க, அந்த ஸ்டேட்டோட போலீஸ். இது வந்து ஒரு வால் தான் குறுக்க இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தா ரோமன் சிட்டியாக மாறிடுது. வேட்டிக்கன் சிட்டி வேறு, ரோமன் சிட்டி வேறு. இங்கே வந்து மக்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சிலையாக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா ஒரு சொவீனியர் ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொவீனியர்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்தது நாங்கள் ஹோட்டல் கிளம்பணும். சப்வேஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் சப்வே வழியாக தான் வந்தோம். சப்வேஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது டாக்ஸி ஏறியாச்சு. டாக்ஸி ஃபீஸ் எல்லாம் பார்த்தா டூரிஸ்ட் ஸ்பாட் அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த மாதிரி இல்லை, நார்மலாக இருந்துச்சு ப்ரைஸஸ் எல்லாமே. அப்புறம் சைடில் பார்த்தா சிட்டி இட்டாலி ஃபேமஸான ஊர் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பழைய கார்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. வித் எல்லா பேப்பர்ஸோட நிறையா அம்பாசிடர், அந்த காலத்து அம்பாசிடர்ஸ், பென்ஸ், ரொம்ப பிராண்டட் Volkswagen எல்லாம் எப்படி இருந்துச்சோ பழைய கார்கள் நிறையா ரோட் சைடில் பார்க்க முடிஞ்சுது. லொக்கேஷன் வந்தாச்சு. தட்ஸ் ஆல் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.